இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் ரூபன் என்கின்ற டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கின்ற காவல்துறையின் உயர் அதிகாரி, அவர் எப்பொழுதும் வன்னியர் எதிர்ப்பு மனநிலையிலேயே இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மேம்பாலத்தில் சோழ மண்டலத்திலே நடைபெறுகின்ற வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு சம்பந்தமான விளம்பரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, அதிமுக, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை இயக்கங்களுடைய விளம்பரங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியில் வன்னியர் சங்கத்தின் சோழ மண்டல மாநாடு சம்பந்தமான விளம்பரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் இந்த வன்னிய எதிர்ப்பு மனநிலையில் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த ரூபன் என்கின்ற அந்த டிஎஸ்பி உடன் வந்த காவல்துறையை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் அநேகமாக காவல்துறையின் உதவி ஆய்வாளர் என்று சொல்லப்படுகிறது, அவரை விட்டு அந்த வன்னியர் சங்க மாநாடு சம்பந்தமாக எழுதியிருக்கின்ற விளம்பரத்தை அழியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? எதற்கு இப்படி வன்னிய எதிர்ப்பு மனநிலையில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறையிலே பணிபுரிகின்ற ஒரு சில அதிகாரிகள் வேண்டும் என்று திட்டமிட்டே செயல்படுகிறார்கள்? இந்த காவல்துறை அதிகாரிகளே இப்படி செயல்படுகிறார்களா? அல்லது இந்த காவல்துறை அதிகாரிகளை அந்த கடலூர் மாவட்டத்தின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தன்னுடைய கை பாவையாக, அவருடைய ஏவலாளாக காவல்துறையை பயன்படுத்துகிறாரா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஏற்கனவே இந்த ரூபன் என்கின்ற காவல்துறை அதிகாரி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் அத்துமீறல் சம்பந்தமாக மக்களிடம் கருத்து கேட்க சென்ற திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கௌதமன் அவர்களிடம் சண்டை போடுகின்ற மனநிலையில் மிகவும் மோசமாக நடந்து கொண்டவர்தான் இந்த காவல்துறை அதிகாரி ரூபன். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலே இருக்கின்ற, கடலூரிலே இருக்கின்ற அந்த மேம்பாலத்திலே அனைத்து கட்சி விளம்பரங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் அளிக்கவில்லை. மார்ச் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சம்பந்தமான விளம்பரம் அந்த மேம்பாலத்திலே இருக்கிறது. அரசுக்கு சொந்தமான அந்த பொது இடத்திலே இருக்கிறது. அவற்றையெல்லாம் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாநாட்டை மட்டும், அந்த மாநாடு சம்பந்தமான விளம்பரத்தை மட்டும் அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த காவல்துறை அதிகாரி ரூபன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காவல்துறை அதிகாரி ரூபனை போன்றவர்களெல்லாம் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சக்கொள்ளை என்கின்ற கிராமத்தில் ஒரு 10 ரவுடிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், தன்னுடைய தங்கையின் திருமணத்திற்கு திருமண அழைப்புதல் கொடுக்க சென்ற வன்னியர் சமூக இளைஞர் தன்னுடைய ஆடையில் வன்னியர் அக்னி கலசத்தின் அடையாளத்தை வைத்திருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை கண்மூடித்தனமாக தாக்கினார்களே. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல், சட்டம் ஒழுங்கு பாதிக்காமல் இந்த காவல்துறை அதிகாரி ரூபன் செயல்பட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி ரூபனும் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வன்னியர் சங்கத்தின் மாநாடு சம்பந்தமான விளம்பரத்தை அளிக்க சென்ற அந்த காவல்துறையை சார்ந்த பெண்மணியும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் புகைப்படத்தையே அவருடைய பெயரை பார்த்தால் கூட கும்பிடு போடுவதாக பலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த காவல்துறை அதிகாரி ரூபனும் அவருக்கு கீழே இருக்கின்ற அந்த பெண்மணியும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள்? இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளா அல்லது திமுகவின் ஏவலாட்களாக செயல்படுகிறார்களா என்ற சந்தேகங்கள்லாம் இன்றைக்கு வலுக்கிறது. அதிலும் கடலூர் மாவட்டத்தில்தான் தொடர்ந்து வன்னிய போபியா எதிர்ப்பு மனநிலையில் இந்த காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் வன்னியர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறுகிறது. ஆனால் வன்னியரை தாக்கியவர்களை கண்டித்து மிகப்பெரிய சட்ட பிரிவுகளின் மீது எந்த வழக்குகளையும் இந்த காவல்துறை பதிவு செய்வதில்லை. மாறாக
பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது ஏதேனும் ஒரு சிறு வழக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பதிவு செய்தால் கூட அந்த வழக்கின் கீழ் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய இந்த காவல்துறை தயங்குவதில்லை. ஆகவே கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடலூர் மாவட்டத்திலே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளில் குறிப்பிட்ட ஒரு சிலர் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த கடலூர் மாவட்டத்தின் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் என்று கூறப்படுகிறது. இந்த காணொலியில் நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், MRK பன்னீர்செல்வம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா என்பதை MRK பன்னீர்செல்வம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். MRK பன்னீர்செல்வம் வன்னியர் என்ற ஜாதிக்கு உள்ளே இருக்கிறார் என்ற காரணத்தை வைத்து ஒட்டுமொத்த வன்னியர்களை அடக்கிவிடலாம், வன்னியர்களை ஒடுக்கிவிடலாம், திமுகவிற்கு ஆதரவாக அடிமை சேவகம் செய்யலாம் என்பதற்காகவே இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை வன்னியர்களுக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சங்கத்துக்கு எதிராக தூண்டி விடுகிறார் என்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட்டு சட்டத்திற்கு இவர்களும் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.